ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கணும். இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மஷ்ரூம் இதோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கருப்பாக இருக்கிறது பார்த்திங்களா, இது எல்லாத்தையுமே நல்லா 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவு இருந்தால் போதும். இந்த எண்ணெயில் ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நம்ம அரைக்க வேண்டியதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இது வதங்கும்போது அரைக்கிறதுக்கு வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஷ்மீரி மிளகாய், காஷ்மீரி சில்லி வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கலந்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 10-12, ஒரு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் கிரேவிக்கு தகுந்த மாதிரி. இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு இதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி வேணுன்னா இந்த தண்ணியை வந்து 2வது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி, முந்திரி, அந்த காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முந்திரி பேஸ்ட்டு, இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட வந்து நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இது மிளகுத்தூள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து தனி மிளகாய் பொடிங்க, மிளகாய் மட்டும் அரைச்ச பொடி. மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சீரகப்பொடி வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும். வேணுங்கிற மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை, நம்ம முந்திரி போட்டிருக்கனால இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வரும். நான் இந்த கிளாஸில் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ரைஸோட வைக்கிறீங்கன்னா முந்திரி அரைக்க வேண்டாம், அப்படியே தண்ணி ஊற்றாமலேவும் நம்ம காளான் போட்டு அந்த மசாலாவோட எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே காளான் போட்டோன்னா அது நல்லா ட்ரையாக கிடைக்கும். அது ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி முந்திரி எல்லாமே அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 15 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா வெந்து ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. நல்லா வேக விடுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா முந்திரி போட்டதுனால. எண்ணெயாக இருக்கா? இப்போ வந்து ஓகே. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம காளான் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். காளான் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடுங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். நான் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இதை மூடி வச்சு நம்ம வேக விடலாம். ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தண்ணியை வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், காளான் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் காளான் வேகிறதுக்கு. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே வந்து நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.